இன்னைக்கு அமாவாசை நேரம் எப்போது? பித்ருதோஷம் நீங்க இத மட்டும் நீங்க செய்யுங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவுல நம்ம விரிவா, தெளிவா பார்க்க போறோங்க. அதாவது பித்ருதோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களுமே நீங்கிறதோட, வீட்ல எப்போதுமே சுபிட்சம் நிறைந்திருக்க, அமாவாசை திதி வரும் நாள்ல இந்த எளிய பரிகாரத்த தொடர்ந்து செஞ்சு வந்தாலே போதுங்க. நம்மோட பழைய வாழ்க்கை மட்டுமில்ல, குடும்பத்தில உள்ள அனைவரோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. இந்த அமாவாசை வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளுங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபட வேணும் அப்படிங்கிறது நியதி தான். தாய் தந்தையரை இழந்தவங்க, மனைவி குழந்தைகளை இழந்தவங்க, ஆண்கள் கணவனை இழந்தவங்க, அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள் கூட இவங்கெல்லாம் அமாவாசை அன்னைக்கும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேணும். இதனால் நம்மோட முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடைவதோடு நம்மோட குடும்பத்தாருக்கும் அவங்களோட ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லாமல் பித்ருதோஷம் அப்படிங்கிறது சில பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட ஒரு டவுட் இருக்கும். அப்படி பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருடைய அ சிலருக்கு பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பாங்க. அவங்களோட ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பதாக சொல்லி பரிகாரம் செய்யவும் சொல்லுவாங்க. அமாவாசை தினத்திலும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் திவசம் போன்ற நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்களோட குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு பித்ருதோஷம் அல்லது பித்ரு சாபம் ஏற்படும். அவங்களோட குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுல தடை, நிம்மதியின்மை, பலவிதமான துன்பங்கள், மருத்துவ செலவுகள், பண இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுங்க. இது போன்ற துன்பங்கள் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டுங்க. சரிங்க. அமாவாசை இன்னைக்கு எப்போ வருது அப்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை வருதுங்க. இது சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு. அதாவது நவம்பர் 30ஆம் தேதி காலை 11:04 மணிக்கு துவங்கி, அதாவது 11:04 மணிக்கு துவங்கி டிசம்பர் 1ஆம் தேதி காலை, அதாவது பகல், அந்த மதியம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மதியம் டைமில் 12:19 வரை அமாவாசை திதி இருக்குது. இது சனிக்கிழமையோட வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. யமலோகத்தின் வாசல்ல அமர்ந்திருக்கும் காகங்கள் தான் நம் அளிக்கும் தர்ப்பணங்களின் பலனை முன்னோர்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக சொல்லப்படுது. இதனால் கர்ம காரகனான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் வரும் அமாவாசை சிறப்பானதாக கருதப்படுதுங்க. சரிங்க, இந்த பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி தர்ப்பணம் கொடுப்பது போன்றவற்றில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இருக்கும் பித்ருதோஷம் நீங்குவதற்கு அமாவாசை அன்று சாதத்தை குக்கர் இல்லாமல் பானையில் பச்சரிசியை குலைவாக வேக வைத்து கொள்ள வேண்டும். அந்த அரிசியுடன் சிறிது வெல்லம், ஒரு ஸ்பூன் நெய் கலந்து நன்கு ஆற வைத்து, வெல்லம்ங்கிறது சும்மா ஒரு துண்டு போட்டால் கூட போதும், அந்த பேருக்காக போட்டால் போதுங்க. இது மூன்றும் நல்லா கலந்து இதை 3 இல்லைன்னா 4 உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கொள்ளணுங்க. இந்த உருண்டைகளை ஒரு இலையில் வச்சு பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணும். அது சாப்பிட்டு முடித்ததும் 2 வாழைப்பழங்களை சாப்பிட கொடுக்கணும். அதுக்கப்புறமா சுபிட்சம் பெறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்து வந்தால் படிப்படியாக பித்ருதோஷம் நீங்குவதோடு மற்ற தோஷங்களும் ஏற்படாது. மற்றவங்களுக்காக பித்ருதோஷம் நீங்குவதற்காக செய்யும்போது இது நமக்கு அளவில்லாத நன்மைகளை தருங்க. பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சங்க. 30 கோடி தேவர்களும்
முக்கோடி தேவர்கள் வசிக்கும் இடமாகவும் சொல்லப்படுவதனால அவங்களுக்கு வயிறு நிறைய உணவு அளிக்கும்போது நம்முடைய வீட்டில் சுபிட்சம்ங்கிறது பெருகுங்க. மகாலட்சுமியோட அருட்கடாட்சமும் எப்போதும் நிறைந்திருக்கும். பித்ருக்களோட ஆசையும் இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கூட இல்லை அப்படின்னாலே நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் நமக்கு தடை தாமதம் இதெல்லாம் கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்கிறத உணர்த்தக்கூடியது. அப்போ அதெல்லாம் சரி பண்ணணும். பித்ருதோஷத்தை நீங்கள் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.